ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, ஒரு அற்புதமான தமிழ் ஆண்டு பராபவ வருஷம். 60 தமிழ் ஆண்டுகள். அதில் மிக முக்கியமான வருஷமாக இந்த பராபவ வருஷம் அமைகிறது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, இந்த 2026ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய தமிழ் வருடம் பராபவ வருடம் பிறக்கிறது. பிறக்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த தமிழ் ஆண்டு எப்போ பிறக்கிறதுனா காலையில் 8:33 அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷம் துவாதசி திதி நடக்கிறது. சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்தில், கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை துவங்க போறார் புது வருஷத்தில். இந்த ஆண்டுடைய லக்னம் ரிஷப லக்னம். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், கும்பத்திலே சந்திர பகவானும் ராகு பகவானும் அணிவகுத்திருக்கிறார்கள். மீனத்திலே செவ்வாய் புதன் சனி ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும். இதில் ஒவ்வொரு பிளானட்டும் மாறிண்டே இருக்கும். வருஷ பலன்கிறதுல நம்ம மேஜராக இருக்கக்கூடிய பெரிய கிரகங்கள் எடுத்துப்போம். அதில் குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு பெயரப்போகிறது. அது கடக ராசிக்கு பயிற்சி அடைய போகிறது. அதே மாதிரி இந்த 2026ஆம் எண்டில் ராகு கேது பயிற்சி இருக்குது. அப்போது வரும்போது உங்களுக்கு கேது பகவான் கடகராசிக்கும் ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சி அடைஞ்சு விடுவாங்க. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தான் இந்த ஆண்டு பலன்கள் பார்க்குறோம். இந்த ஆண்டு நமக்கு நல்ல பலன்கள் தருவதற்கு பொதுவான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகமாயி வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, அதை இந்த ஆண்டு முழுவதும் செய்து கொண்டு வந்தால் மிகுந்த நன்மைகள் ஏற்படும். என் அன்பான மிதுன ராசி நேயர்களே, அற்புதமான வருஷம் பிறக்கிறதுக்கு நமக்கு பராபவ வருஷம் பிறக்குது. கண்டறியாதன கண்டேன் நாங்கள் பாருங்க. வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகள் வரும்போது என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க, என்னமோ வாழ்ந்துக்கிட்டு இருந்தேங்க, என்னமோ பிறந்தோம் படித்தோம், படிப்பில் ஒரு பெரிய நாட்டம் இல்லை, ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஆடி பாடினோம், ஆச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் ஒரு பெரிய ஜாக்பாட் அடித்தா அப்படி நல்லாயிருக்கும், பெரிய அளவுக்கு வளர்ச்சி கிடைச்சா அப்படி இருக்கும். அப்படி வளர்ச்சியாக பராபவ வருஷம் நமக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுது. இதுக்கு பெரிய அத்தாட்சி என்ன? இந்த பராபவ வருஷத்துடைய கிரகநிலைகளில் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பிளானட் வந்து ஜூபிட்டர். அடுத்து சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பிளானட் வந்து சுக்கிரன். ரொம்ப சப்போர்ட்டாக இருக்க போகிறது சூரியன். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ராகுவுடைய சப்போர்ட். இந்த ஆண்டு ஒரு அற்புதமான வருஷம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கக்கூடிய இந்த குரு சுக்கிரன் சனி ராகு கேது எல்லாமே தன்னுடைய சுயசாரத்தில் தான் இந்த வருஷத்தை ஆரம்பிக்குது. குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார். சுக்கிர பகவான் பரணி நட்சத்திரத்தில் பயணத்தை நடத்துகிறார். சனி பகவான் என்ன பண்ணிடுவார், திருக்கணிதப்படி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்குவார். ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை நடத்துகிறார். கேது பகவான் மகம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை நடத்துவார். இதை இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிளானட்ஸ் எல்லாமே சுயசாரத்தில் இருக்கு. சூரிய பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. சந்திர பகவான் சதய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. பாருங்க, எல்லாமே அப்படிப்பட்ட விஷயமா இருக்கு. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுயசாரத்தில் பல கிரகங்கள் செல்வதும், முக்கியமான கிரகங்கள் இந்த சனியுடைய சாரத்தில் செல்வதெல்லாம் பார்க்குறோம். மிதுனராசிக்காரர்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜூபிட்டர் வந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால பலருக்கு இப்போ வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களோ, எலும்பில் அடிபடுறதோ, எலும்பில் அடிபடுறதோ, கால் எலும்புகள், கையில் உடம்புல அடிபடுறது, ஒரு மூவ் பண்ண முடியாத நிலைமை, ஏதாவது ஒரு உடம்புல எலும்பில் அடிபடக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்பட்டுருக்கும். ஏதாவது சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் பாருங்க. இது எல்லாமே இப்போது உங்களுக்கு சால்வ் ஆக போகுது. மிதுனராசிக்காரங்களுக்கு 2ல் குரு வருதுன்னா முதல் விஷயம் வச்சுக்கோங்க, உங்கள் பேச்சு சாமர்த்தியம்ங்கிறத விட அந்த பேச்சில் பண வருமானம், எப்படி பண வருமானம் வர வைக்கணுமோ அது உங்களுக்கு அந்த கலை தெரியும். அழகாக பேசுவீங்க. உங்கள் கிளையன்ட்ஸ் இப்போ நிறைய வர ஆரம்பிப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா மிதுனராசிக்கு நிறைய கிளையன்ட்ஸ் வருவாங்க. பப்ளிக் மத்தியில் ரொம்ப பாப்புலர் ஆவீங்க. அந்த யோகம் உங்களுக்கு இருக்குது. பெரிய பெரிய அரங்கங்கள், பெரிய பெரிய மேடைகள், பெரிய பெரிய வசதிகள், இது எல்லாமே உங்களுக்கு மாபெரும் மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். ஜூபிட்டருடைய டிரான்சிட் காரணம். அதுமாதிரி பணம் தாங்க நாங்கள் முக்கியம், புகழெலாம் இருக்கட்டுங்க, வெறும் புகழை வச்சுக்கிட்டு என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. சில பேர் புகழுக்கு தான் ஆசைப்படுவாங்க, நல்ல புகழ் கிடைக்கும். பணத்துக்கு ஆசைப்படுறாங்க பாருங்க, திருப்தி திருப்தி திருப்தி. அற்புதமான பீரியட். நல்ல அளவுக்கு காசு பணம் வரும்.
இன்னும் என்னைக்கு வீனஸ் வந்து லாபத்தில் உட்கார்ந்தாரோ, வீனஸ் தான் உங்களுடைய பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதி. நிறைய பேங்க்ல நீங்க எஃப்டி போட்டு வச்ச மாதிரி பூர்வ புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கிறீங்க. போன கர்மால, போன ஜென்மால. அதையெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு பயன்பட போகுது. நல்ல பண வருமானம் வரும். குறிப்பா பொண்ணு வச்சிருக்கிறீங்களா? உங்க மகளுக்கு திருமணத்துக்கு வரன் பார்க்குறீங்களா? வரன் ஃபிக்ஸ் ஆயிரும் இப்போ. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு பக்கம் பாருங்க, சார் பொண்ணெல்லாம் இருக்குது சார், நான் கல்யாணம் ஆகலையே சார்ன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் சார், வயசு ஓடுது அப்படிங்கிறீங்களா? டெஃபினட்டா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிரும். இது ரொம்ப அருமையா ஜூபிட்டர் வர்றாருல 2ஆம் இடத்துக்கு. அதனால வரக்கூடிய யோகம். எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிற பையங்க, மிதுன ராசி பையங்க, ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு வீட்டில் பிடிவாதமா இருக்காங்க அப்படின்னா, இனி சந்தோஷமா ஸ்கூலுக்கு போவாங்க. உங்க பேச்சில் இனிமை பிறக்குது. 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது ஆஃபீஸில் சில தொந்தரவு இருந்துகிட்டு தாங்க இருக்கு. வேலையில் தொந்தரவு ஆல்ரெடி கொடுத்துட்டார். இருக்கிற வேலை போயிருச்சு, வேற வேலை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனால் இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு கை கொடுக்குது பாருங்க. அந்த ஜூபிட்டருடைய அஸ்பெக்ட் வந்து சேட்டன் மேலே விளையாடுறதுனால உங்களுக்கு நல்ல வேலை, ஏற்கனவே சம்பாதிச்சதை விட அதிக வருமானம், ஒரு புது உலகத்தை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க ஒரு பேங்கிங் செக்டார் இருந்தீங்க, வேற ஒரு செக்டார் மாறுவீங்க. இப்பவும் ஃபினான்ஸ் தொடர்புடைய செக்டாரா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி சார், ஒரு புதிய மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் வந்து ராகுவும் சந்திரனும் சூப்பர். நம்பர் 1 வாழ்க்கையில் நீங்க பெரிய அளவுக்கு வளர போறீங்க. பெரிய வளர்ச்சி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஃபாரினுக்கு போகக்கூடிய யோகம், நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோகம், வீட்டில் சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய யோகம், பிஸ்னஸ்ல லாபம் வரக்கூடிய யோகம், நிறைய விவரமா சொல்லலாங்க. நான் உங்களுக்கு பொதுவான கோச்சார பலன்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ மிதுனராசிக்காரங்களுக்கு தோணும், சார் எங்க ஜாதகத்தில் எங்களுக்கு எப்படி சார் பராபவ வருஷம் இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க, நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், உங்கள் லைஃபுடைய ஃபியூச்சரை பேசுவோம். மிதுனராசிக்காரங்களுக்கு பொதுவாக எதை கும்பிட்டா வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயாரப்பன், திருவையாறு ஐயாரப்பன், அறம் வளர்த்த நாயகி. இந்த தெய்வங்களை வழிபடணும். ஐயாரப்பனுக்கு புனுகு சட்டை சாத்தணும். வளர்ச்சி, உங்க வளர்ச்சி கையில் பிடிக்க முடியாதுங்க. பெரிய அளவுக்கு வளர போறீங்க. வாழ்த்துக்கள். நீங்க ஒரு பேங்கிங் செக்டார் இருந்தீங்க, வேற ஒரு செக்டார் மாறுவீங்க. இப்பவும் ஃபினான்ஸ் தொடர்புடைய செக்டாரா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி சார், ஒரு புதிய மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் வந்து ராகுவும் சந்திரனும் சூப்பர். நம்பர் 1 வாழ்க்கையில் நீங்க பெரிய அளவுக்கு வளர போறீங்க. பெரிய வளர்ச்சி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஃபாரினுக்கு போகக்கூடிய யோகம், நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோகம், வீட்டில் சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய யோகம், பிஸ்னஸ்ல லாபம் வரக்கூடிய யோகம், நிறைய விவரமா சொல்லலாங்க. நான் உங்களுக்கு பொதுவான கோச்சார பலன்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ மிதுனராசிக்காரங்களுக்கு தோணும், சார் எங்க ஜாதகத்தில் எங்களுக்கு எப்படி சார் பராபவ வருஷம் இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க, நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், உங்கள் லைஃபுடைய ஃபியூச்சரை பேசுவோம். மிதுனராசிக்காரங்களுக்கு பொதுவாக எதை கும்பிட்டா வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயாரப்பன், திருவையாறு ஐயாரப்பன், அறம் வளர்த்த நாயகி. இந்த தெய்வங்களை வழிபடணும். ஐயாரப்பனுக்கு புனுகு சட்டை சாத்தணும். வளர்ச்சி, உங்க வளர்ச்சி கையில் பிடிக்க முடியாதுங்க. பெரிய அளவுக்கு வளர போறீங்க. வாழ்த்துக்கள்.